கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட லவ் லைஃப் அப்படின்னு இருக்க போது என்னோட காதல் வாழ்க்கை காதலா இருக்குமா, காதலாவே இருக்குமா, இல்லை மோதலா மாறிடுமா அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு ஒவ்வொரு விளக்கமான பதிவு. ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா கடகம். கடகத்துல பிறந்த உங்களுடைய காதல் வாழ்க்கை என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தின ஒரு விளக்கமான பதிவு. பொதுவாக வந்து பார்த்தோம்னா கடகம் அப்படின்னாலே சந்திரனுடைய வீடுங்க. சந்திரன்னா யாருங்க? மனோகாரகன். நம்மளோட மனசு ஒரு விஷயம் பிடிச்சாதாங்க நம்ம எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்டா பார்க்க முடியும், சந்தோஷமான நிகழ்வுகளை அனுபவிக்க முடியும். எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் யாரு அப்படின்னா நம்முடைய மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன். அப்ப சந்திரன் நம்மளோட அதிபதியாவே இருக்காரு. அப்ப நம்ம எப்படி இருப்போம்? ரொம்ப அறிவாளித்தனமா இருப்போமா, இல்ல ரொம்ப புத்திசாலித்தனமா இருப்போமா, இல்ல ரொம்ப ஏக்கமா இருப்போமா, ரொம்ப பாசமா இருப்போமா? ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா? எல்லாம் கலந்த கலவை தாங்க அம்மா. அது மாதிரி அன்புனா நீங்க தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். எதுவுமே வந்து இது நிறை குறைன்ற மாதிரிலாம் சொல்றதுக்குள்ள ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நிலை. அதில் பார்த்தீங்கன்னா குரு உச்சமடையக்கூடியது, செவ்வாய் நீச்சமாகக்கூடிய ஒரு தன்மை உண்டு. பொதுவாகவே வந்து கடகத்தில் பிறக்கிறவங்களுடைய ஓவரால் லைஃப் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு தன்மை தாங்க. ஒன்றும் குறையெல்லாம் சொல்ல முடியாது. அதாவது இது வந்து ஒரு நீர் தத்துவம் இருக்கக்கூடிய ஒரு ராசி. எதையுமே வந்து எங்கனாலும் என்ன கிடத்துல தூக்கி போட்டால் கூட நான் நீந்தி வர தெரிஞ்சா நான் தான்ப்பா ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு நிலையை அடையக்கூடிய நபர்கள் யாருன்னா நீங்கள் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரங்களையும் உள்ளடக்கியதான் இந்த கடக ராசி. நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய பதிவு விளக்கங்கள் உங்களுக்கு ஒத்து போகுங்க. பொதுவாக வந்து கடகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய காதல் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ரொம்ப கணக்கு போட்டே கரெக்ட் பண்ணக்கூடிய ஆளும் இவங்க தான். அதாவது ஒவ்வொன்றையும் செஞ்சோம் அப்படின்னா இதில் என்ன இருக்கும், ஏது இருக்கும், ப்ளஸ் மைனஸ் என்ன, பிளான் பண்ணி எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பிளானிங்கோட யோசிக்கக்கூடிய நபர்களும் இங்கே இருக்காங்க. யார் அப்படின்னா ஆயில்யம். அதே மாதிரி பார்த்தோன்னா பூச நட்சத்திரம். வயதுக்கு முதிர்ந்த அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கலாம்ல. வயதுக்கு மீறிய ஒரு அனுபவத்தில் வந்து ரொம்ப அனுபவசாலியாக இருக்கவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்களும் நீங்களாக தான் இருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த எனக்கு வயசு வித்தியாசமே தெரியல, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு என்னை விட ஒரு 3 வருஷம் மூத்த பொண்ணு, அதை போய் நான் எப்படி லவ் பண்ணேன்னு தெரியல. சில பேருக்கு வந்து பெண்களாக இருக்கும் பட்சத்தில் என்னை விட 2 வருஷம் சின்ன பையனாக இருக்கான், எனக்கு எப்படி அவன் மேலே ஈர்ப்பு வந்துச்சுன்னே தெரியல. நிறைய பேர் கேள்விப்படுறோம் இல்லையா? இந்த மாதிரி லவ் லைஃபுமே எங்கே இருக்கும் அப்படின்னா கடகத்தில் உண்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரொஃபஷன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஆள். எனக்கு பர்ஃபெக்டாக இப்படி தான் இருக்கணும், நான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டுகிட்டே இருக்கேன், எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை வந்து இந்த மாதிரி படிச்சிருக்கணும், இந்த ஒர்க்கில் இருக்கணும், இந்த மாதிரி என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டுட்டு அந்த பர்ஃபெக்ட் இந்த மாப்பிள்ளை வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான், அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு குறைகளை மட்டுமே பார்த்துட்டே இருக்கக்கூடிய நபர்களாகவும் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே வந்து கடகத்தில் பிறந்தவங்களுடைய லவ் லைஃப் எப்படிங்க இருக்கும்? ஓவரால் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் குறை நிறையெல்லாம் சொல்ல வேண்டாம், எனக்கான டாபிக் வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால், பொதுவாக வந்து என்ன அப்படின்னா அன்பு, கருணை, பாசம். அந்த அன்புனாலேயே தொலைஞ்சவங்க யார் அப்படின்னா இவங்க தான். மனசு ஒரு நிமிஷம் நிலையாகவே இருக்காது. இப்போ ஒரு முடிவு பிறகு ஒரு முடிவுன்னு மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க. நம்ம மனசே நமக்கு தெளிவாக நிலை இல்லாமல் இருக்கே, நம்ம எப்படா ஒரு பொண்ணுக்கு வாக்கு கொடுக்க முடியும்? உண்மை தானே? ஒரு பையனாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், நானே தெளிவாக இல்லை, நான் எப்படி ஒரு லைஃப்ல போக முடியும்? குழப்பம் இருந்துகிட்டே இருக்குமா இல்லையா? சரியான குழப்பவாதி, ஆனால் தெளிவான குழப்பவாதி. நான் நல்லவங்க கெட்டவங்கலாம் சொல்ல மாட்டேன். அதாவது உங்களுக்கு எது வேணுமோ அதில் நீங்கள் பர்ஃபெக்டாக இருப்பீங்க. ஆனால் அந்த முடிவு எடுத்துகிட்டு தான் குழம்பக்கூடிய நபர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய காதல் வாழ்க்கை நல்லா காதலிக்க மாதிரி இருக்குமா, இல்லை மோதல் மாதிரி இருக்குமா அப்படின்னா சில விஷயங்கள் சில இடங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க போகணும் அப்படின்ற அளவுக்கு வெளியில் நல்லா அட்வைஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய வாழ்க்கைன்னு வரும்போது கரெக்டாக அதெல்லாம் நான் பண்ண முடியாது அப்படின்னு சில இடங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ண முடியாமே இருக்கக்கூடிய நபர்களும் நீங்கள் தான் இருப்பீங்க. பொதுவாகவே சந்திரன்னா இறக்க குணம், ரொம்ப தெளிவான மனநிலை இருக்கக்கூடிய ஆள், எல்லாருக்காகவும் டெடிக்கேட்டடாக இருப்பாங்க, நிறைய விட்டு கொடுப்பாங்க அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. இதுல என்னன்னா உங்களுடைய 2ஆம் இடமே பார்த்தீங்க அப்படின்னா சூரியனோட வீடா. சில நேரங்கள்ல என்னாலலாம் அப்படிலாம் இறங்கி போக முடியாது, நான் அப்படிதான் இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அதாவது தண்ணீர் எப்படி ஒரு டம்ளர்ல இருந்தாலும் சரி, ஒரு பவுல்ல இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நிலையை மாத்திக்குதோ அது மாதிரி இவங்களோட நிலையை மாற்றிக்கூடிய தன்மை இயல்பாகவே உண்டு. இவங்களால எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு தகுந்த அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்க முடியும். இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க வந்து குரு உச்சமடைகிறாரு, செவ்வாய் நீச்சமடையுது. அதிபுத்திசாலித்தனமா நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி பண்ணக்கூடிய நபர்களும் இவங்க தான். உரிச்சவா ஏதாவது ஒரு வகையில வம்பு வழக்கு பஞ்சாயத்துன்னு ஏதாவது இழுக்காம இருக்கவே மாட்டாங்க. பிரச்சனை இல்லாத கடகராசி இல்லைன்னு சொல்லலாம். பர்டிகுலரா பார்க்கும்போது இந்த லவ் லைஃப் அப்படிங்கிறப்போ இவங்க வந்து பெர்ஃபெக்ஷன்ஸை விட்டுறணும். அதே மாதிரி வந்து என்னன்னா ஓவரா கால்குலேட்டிவா இருக்கக்கூடாது. அதே மாதிரி எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற தள்ளி போடக்கூடிய குணாதிசயம் இருந்தாலும் இவங்க பிரச்சனைலாம் மாட்டுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டிராவல்ல ஒரு சில படங்கள்ல பார்ப்போம்ல,
ஒரே நாள் வண்டியில தான் ட்ராவல் பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லவ் வளரும். எப்படி தான் வந்துச்சுன்னே தெரியாது. ஒரே நாள் தான் மீட் பண்ணோம். எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சது. அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஈர்க்கப்படக்கூடிய நிலையில இவங்களுக்கு பொதுவாக அந்த ட்ராவல் லவ் பண்ணுறக்கூடிய நபர்கள் இவங்கள தான் இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு லவ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, ரொம்ப கோவம் வருது, சண்டை வருது அப்படின்னா லவரை கூப்பிட்டு வெளில போயிட்டாங்கன்னா ஹாப்பி ஆகிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு லாங் ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ரொம்ப வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மனம் குளிர்ந்துக்கிட்டே இருக்கணும். அவங்கள வந்து அதுக்கான வார்த்தைகளை அவங்க யூஸ் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் வந்து கோவமாக பேசுனீங்க அப்படின்னா அவங்க தாங்க மாட்டாங்க. ரொம்ப சென்சிட்டிவான ஆளாக இருப்பாங்க. ஸோ பேம்பரிங்காக கேரிங்காக ஒரு அம்மாவோட அன்பு எப்படி இருக்கும்? ரொம்ப பேம்பரிங்காக கேரிங்காக வார்த்தை திட்டுவாங்க, ஆனால் வலிக்காத மாதிரி திட்டுவாங்கல்ல. அது மாதிரி கடகத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எங்களுடைய காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்னை அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டான். எங்கள் அம்மா என்னை எப்படிலாம் பண்ணுவாங்களோ ரொம்ப கேரிங்காக அவ்வளோ ஒரு பார்த்துக்கிறான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் அவனை விரும்பினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைங்களை பார்த்துருப்போம்ல. அதே மாதிரி பசங்களாக இருக்கட்டும், பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்கள் அம்மா எனக்கு எப்படிலாம் வந்து சாப்பாடு கொடுத்து ஊட்டுவாங்க, எனக்கு இப்படி பார்த்துப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கேரிங்காக இருக்கக்கூடிய பொண்ணாக இருக்கா. எனக்கு அதனால அவளை ரொம்ப பிடிச்சது. அந்த அம்மாவுடைய அன்பு, அவள் ரொம்ப கேர் பண்ணிக்கிற விதம், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கனெக்டில் தான் இவங்க கனெக்டே ஆவாங்க. இவங்களோட லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் என்னுடைய 7ஆம் வீடே பார்த்தீங்க அப்படின்னா சனியினுடைய வீடாக வரும், மகரவிருத்தினுடைய வீடாக. பொதுவாகவே வந்து இந்த 7ஆம் இடம்ன்றது களத்திலும் சம்மந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் மூத்தவங்களை கல்யாணம் பண்ணுறது, காதலிக்கிறது, இந்த மாதிரி அமைப்பையும் குறிக்கக்கூடிய தன்மையும் உண்டு. சில பேருக்கு வந்து அந்த வாழ்க்கையில் அட்டாச்மெண்ட் இல்லாமல் ரொம்ப தனிமையில் இருக்க மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடகத்தில் பிறந்தவங்களுக்கு தான் லவ் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எங்கே போய் லாக் ஆவாங்கன்னா வெளியூர் போகிறது, படிக்கிறது, தனிமையில் இருக்கிறது, இந்த மாதிரி நிலையில் தள்ளப்படுறதுனால தான் அவங்களுக்கு அந்த ஆசை அபிலாசையே தோணும். அதே மாதிரி இதெல்லாம் வந்து சமூகத்துக்கு ஒரு இது என்னடா எல்லாரும் யோசிக்கிற மாதிரி இல்லை, வயசில் மூத்த பொண்ணு, இளைய பையன், இதெல்லாம் எப்படி இவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ கரெக்டாக போய் எங்கே செக் வைப்பாங்க அப்படின்னா அம்மா கிட்ட போய்ட்டு செக் வைப்பாங்க. அம்மா நீங்கள் எனக்கு இதுக்காக ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு கொண்டு போய் நிற்கிற ஆள் எங்கே இருப்பாங்கன்னா அம்மாவாக தான் இருப்பாங்க. ஏன்னா அப்பாலாம் அங்கே வந்து ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பாங்க, ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி நிறைய பிரச்சனையை சந்திக்கிறது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட லவ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இறக்கத்தினால வரக்கூடிய லவ்ங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட காதலில் போய் மாற்றவங்க இவங்களுக்கும் உண்டு. என்னன்னா தண்ணீர் வந்து எப்படின்னா இடம் அதுக்கு தெரியாது, நல்ல இடமா கெட்ட இடமாலாம் தெரியாது, போய் விழுந்துரும்னு அந்த இடத்துல காவாவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. காவா கூட சேர்ந்தா என்ன ஆகும்? கெட்ட தண்ணி கூட போய் சேர்ந்தா அதுவும் கெட்ட தண்ணி ஆகிடும்ல. இதே வந்து ஒரு பூ கூட போய் ஒரு நார் எப்படி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுட்டு நம்ம பூ கட்டுறோம் அப்படின்னா அந்த தண்ணி எப்படி மனமாக இருக்கும் இல்லையா, கிட்டத்தட்ட அது மாதிரி தான். ஸோ இடம் பொருள் ஏவல் தெரியாமல் இவங்க எங்கேயாவது போய் லாக் ஆகிட்டாங்க அப்படின்னா இவங்கள மாதிரி போய் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களும் இவங்க தான். ரொம்ப நல்ல லைஃப்க்கு போகிறதுக்கான தன்மை இருக்குது, ஆனால் கரெக்டான லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணணும். வெறும் பொய்யான ஒரு வாழ்க்கையில் பொய்யான ஏமாற்றக்கூடிய நபர்களை போய் இயல்பாகவே விலகக்கூடிய நபர்கள் இவங்க தான். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில்யத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவராக கால்குலேட்டிவாக இருக்கக்கூடாது, நிறைய டெடிக்கேட்டடாக இருக்கணும், பொசசிவ் ஃபீல் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் லவ் லைஃப் ஜெயிக்குங்க. புனர்பூசம் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பெர்ஃபெக்ஷன்ஸ் எதிர்பார்க்கவே கூடாது. அதே மாதிரி பூசம் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சு போன விஷயத்தை எடுத்து பேசியே சண்டை போடக்கூடாது. இதெல்லாம் முடிஞ்சதாக இருக்கட்டும். நிகழ்கால வாழ்வு அழகாக கடந்து போகணும் அப்படிங்கிற மனநிலை வந்துச்சு அப்படின்னா உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஸோ பொதுவாகவே வந்து இந்த மாதிரியான ஒரு 3 கிரகத்தினுடைய 3 தன்மை இருக்கிறதுனால இவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்தை விட்டு கொடுத்தாங்கன்னா இவங்கள மாதிரி லவ் லைஃப் சூப்பராக இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே கிடையாது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், பழைய காதலை சொல்லி என் காதலை ஏன் விட்டுட்டு போனா தெரியுமா, என் காதலன் ஏன் விட்டுட்டு போனா தெரியுமா அப்படின்ற அளவுக்கு லவ் லைஃப்பை சொல்லி அழுது புலம்பி ஒரு லவ்வை கரெக்ட் பண்ணக்கூடிய நபர்களும் இவங்கள தான் இருப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீமான ரொம்ப ஒரு அன்பான நிலையில ஏமாந்து போகக்கூடிய நபர்களாகவும் இருக்காங்க. அன்பினுடைய ஸ்பரிசத்தை அனுபவிச்சேன், அது எனக்கு கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கையில் நான் போனன்ற அளவுக்கு வாழக்கூடிய நபர்களும் யார் அப்படின்னா நம்ம கடகத்தில் பிறந்தவங்க தான். இவங்கள மாதிரி ஒரு தாயன்பு காட்டக்கூடிய உள்ளம் கொண்டவங்களா இருக்கவும் முடியாது. ஆனால் அந்த அன்புக்காக ஏங்கியே தன்னோட காலத்தை கழிக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருக்காங்கன்றதையும் நம்ம இந்த இடத்துல முன்வைக்க வேண்டியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இருக்கக்கூடிய கிரக அமைப்பும் நட்சத்திரங்களுடைய தன்மையும் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும். எங்களை மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கன்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் கடகத்தில் பிறந்தவங்க. ஸோ உங்களுக்கும் காதலிக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வரலாம். புரிஞ்சுட்டு விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நபர்கள் நீங்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா
உங்களுடைய காதல் மோதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. காதலை ஒரு தாய்மை உணர்வான காதலாக கூட உத்வேகமான ஒரு உன்னத காதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கரெக்டான பார்ட்னராக நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட லவ் லைஃப் சூப்பராக இருக்குங்க. அதில் எதுவும் மாற்றமே கிடையாது. இன்ன வரைக்கும் நான் சொன்ன பதிவுகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இல்லைங்க மேம் எனக்கு இந்த மாதிரியான டாபிக் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் அதையும் கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.